ஹலோ கைஸ், வெல்கம் டு R&D Vlogs. நம்ம எண்டில் வந்து தாய்லாந்து போகிறோம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை வந்து நிறைவேற்ற போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு R&D Vlogs. இந்த வாட்டி வந்து லாஸ்ட் vlogல நம்ம எண்டில் வந்து தாய்லாந்து போகிறோம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை வந்து நிறைவேற்ற போகிறோம். ஸோ தாய்லாந்துக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஏப்ரல் ஃபூல். ஆனால் வந்து தாய்லாந்து போகிற அளவுக்கு எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ வந்து எங்களால் முடிஞ்சதுக்கு ஒரு லொக்கேஷன் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். போக போக கண்டினியூஸாக எங்கே போகிறோன்றதை சொல்கிறேன். ஓகே, இல்ல இவங்க தாய்லாந்து ட்ரிப் கேன்சல் ஆகி குளிர் பிரதேசத்துக்கு போனோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா. நீங்க ரொம்பலாம் ஃபீல் பண்ணிடாதீங்க. தாய்லாந்துல இருந்து கேன்சல் ஆகி அவங்க எந்த குளிர் பிரதேசத்துக்கு போறானுங்க மட்டும் பாருங்க. நாங்க வந்து ஸ்வேதாவை பிக் பண்ண வந்துட்டு இருக்கோம். எஸ், என்ன ரொம்ப முக்கியம் தான். நீ வெளியே வந்து முதல்ல நீ உன்னை எப்படி சேர்த்தாங்க ஹாஸ்டல் உள்ள? ஆமா, லேடிஸ் ஹாஸ்டல்ல முதல்ல உன்னை எப்படி சேர்த்தாங்க? நீ வெளியே நில்லு. நல்ல ஃபிகரா இருந்தா நாலு கூட்டிட்டு வருது சொல்லு. ட்ரிப்புக்கு வேற யாராவது நல்லவா வருவாங்களா? பார்த்து பார்த்தே வந்து போர் அடிச்சிருச்சு. வந்துதான் இருக்கிறோம். கார் நவுற வேணா. வெளியில பூலாம் குட்டி அழகா இருக்கு இந்த காலேஜ். ஆயா எங்க தெரியலையே. ஆயா ஆளு கை காட்டி ஸ்வேதா, introduce yourself. என்ன யாருக்கு தெரியாதா? I am assistant professor. அப்படி சொல்லுமா. இப்ப நீ முன்னாடி வீடியோல வர நீ பிசியோதெரபிஸ்ட், இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல. गाइस நீங்க தான் என்ன கேக்கணும். என்ன கேக்கணும்? இது முடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். गाइस she became an assistant professor at that university. ஐயோ அதெல்லாம் சொல்லுங்க. A few inches later. गाइस நாங்க மலை ஏறுறோம். இப்பதான் வந்து மலையடிவாரத்துல இருந்து மலை ஏற ஆரம்பிக்கிறோம். மணி 3:27. பேய பார்க்க போறோமா இல்ல ஏதாவது பிராணிகளை பார்க்க போறோமான்னு தெரியல. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். நம்ம இந்த கொண்டை விளைவு, அப்புறம் வந்து 13ஆம் நம்பர் விளைவு, அப்புறம் சுமதி விளைவு, இந்த எல்லா பேய் படமும் ஒட்டுமொத்தமா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. சுமதி விளைவுல சுமதி வருமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எங்க என்னங்க 4 மணி ஆகுது. 4 மணி காட்டுல பாருங்க, 2 பையன் விளக்கு பிடிக்க. கைஸ் இங்க செம்மையா இருக்கு வியூ. நான் இது வரைக்கும் வந்து எவ்வளோ தடவை வந்து மலை ஏறி இருக்கேன், பட் நாட் அட் திஸ் டைம். அரௌண்ட் வந்து 320-27 அந்த ரேஞ்சுக்கு தான் ஏற ஆரம்பிச்சோம். நாங்கள் வழியில வந்து லிட்டரலா வந்து ஒரு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இந்த ஆமா, இந்த 13ஆம் நம்பர் வளைவு, சுமதி வளைவு, ஆமா சுமதி வளைவு, இதெல்லாம் வந்து ஹாண்டிங்கா இருக்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே பொறுமையா மேலே ஏறி வந்தோம். ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, நேற்று பௌர்ணமின்றதுனால இன்னைக்கு வந்து நிலா வந்து சூப்பரா தெரியுது. அந்த நிலா வெளிச்சத்துல வந்து மலையுடைய பிரதிபலிப்பு வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அது நான் கொஞ்ச நேரம் வந்து நின்று ரசிச்சுட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து வண்டி நிறுத்தாமா வேணாமான்னு ஒரு பயத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் வண்டி எல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து நின்றுட்டோம். We are going to கொடைக்கானல். நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். என் நண்பர்கள்லாம் ஆல்ரெடி போயிருக்காங்க. ஸோ கட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து திரும்பி மலை ஏற போறோம். பாய்
guys, நாங்க வந்து இப்போ கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம். இதுதான் நான் சொன்ன குளிர் பிரதேசம். செம்மையான வியூ. முன்னாடி பாருங்க, வேற மாதிரி 13 degrees Celsius. 13 டிகிரி செல்சியஸ். நடுங்கிட்டு நிக்கிறாங்க. முடியல guys. ஓகே, சோ அடுத்து நம்ம எங்க போறோம்னு பார்த்தோம்னா பஞ்சி ஜம்பிங் போறோம். Marijam Lake. மேரிஜம் லேக். அதுல லேக்னா தண்ணி போகுமா? அது லேக்ல அது ஒரு மேன் மேட் லேக். அதுல தண்ணி எல்லாம் போகாது. இட் இஸ் ஃபார் ஸ்டோரிங். ஸ்டோரிங். அப்ப இங்க என்ன ஸ்டோரிங்னா இங்க இருந்து வேற எங்கயாவது போகுமா, இல்ல நமக்கு நம்ம இங்க யூஸ் பண்ணிப்பாங்க இங்க இருக்கவங்கலாம்? தெரியாது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பிளான்? ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலி ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து போறோங்க. ஓகேங்களா? அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி தான் போறோம். நாங்க வந்து ஒரு குட் ஃப்ரைடே ஈவ் வந்தனால எங்களால வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரேயரா வாங்க முடியல. ஸோ இங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க. அதை வந்து நாங்க ப்ரொக்யூரிங் ஒரு வேன்ல வந்து எங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு இறக்கி விட்டுருவாங்க. அங்க வந்து அவங்களே வந்து சைட் சீயிங் ஸ்பாட்ஸ் வந்து ஒரு ஸ்பாட்டா வந்து அடுத்தடுத்து கூட்டிட்டு போவாங்க. நாங்க பாத்துட்டே போறோம். இந்த புள்ள வழக்கம் போல பேக் மாட்டி வந்துருச்சு. பஞ்சி ஜம்பிங் நீங்க சொல்லும் போதே வந்து கேட்டிருக்கலாம். நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பஞ்சி ஜம்பிங் நினைச்சா அது இங்க மாட்டி விட்டுருவாங்க, அப்படி சர்ரு மேல போவோம் அப்படின்னு நினைச்சேன். அதானே பஞ்சி ஜம்பிங். அங்க இருந்து கீழே குடிச்சா சர்ரு மேல போயிடலாம். அது வேணா நடக்கும். எங்க அம்மாக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல, மதிக்கட்டன் சோலையும் அங்க இருக்கு. மதிக்கட்டன் சோலை உள்ள எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. அவருக்கு அந்த பேர் வந்தது மதிக்கன் பான் சோலைனா? அது உள்ள போனா மதிக்க மாட்டாங்க யாரையும். இருக்கும். ஜோக் இல்லையா? அது பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அங்க. அதுவும் நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ வேர்ல்டு வார் வரும்போது வந்து அதை எஸ்கேப் ரூட்டா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்கேப் ரூட்னா வந்து அந்த சைடு வந்து சென்னை அந்த சைடுல பாம்பிங் நடக்கும்போது இந்த பக்கம் வந்து ஹில் ஸ்டேஷன்ல தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு எஸ்கேப் ரூட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், மித்து, ரிசர்வ் ஃபாரஸ்ட், இது ஒரு காம்பினேஷனா பேக்கேஜா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே அங்கதான் போறது அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கும். நாங்க வந்து பேசிக்கலி we are very historical person. ஹிஸ்டரினா போய்டுவோம் நாங்க. நம்ம போலாம் படி. என்ன ஹிஸ்டரி பத்தி நான் பேசுறேன். ஹிஸ்டரின்றது அது ஒரு வரலாறு. அது நான் சொன்னா நீங்க வந்து கேட்க முடியாது. இப்போ வேன் வரும், நாங்க போனோம். அதனால அடுத்த vlogல சொல்றேன். பை. ஹலோ, வெல்கம். மொத வாட்டி என்னோட vlogல இப்படிப்பட்ட ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கேன். செம பண்ணி பெய்யுது. மேடம்லாம் வந்து ஜர்க்கின் போட்டு நடிகின்னு இருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். இது பேர் என்ன? பஞ்சி ஜம்பிங். பெர்ஜம் லேக். அதானே லேக்குக்கு தான் வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்க பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அது வந்து உள்ளார போனால் நமக்கு சாப்பிடலாம் எதுவும் கிடைக்காதான். திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு மேக்ஸிமம் வந்து மோர் தென் வந்து ஒரு 3:30 மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பூன் எடுத்து முடியா? 3:30 மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்கே நம்ம கிடைக்கிறதெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு. பாட்டியை நோட் பண்ணுவீங்க. ஓகே, அந்த பாட்டி போகும்போது தூக்கிடுங்க, காரை விட்டு தூக்கிடுங்க. ஓகே, ஸோ அதனால நாங்கள் நெக்ஸ்ட் வந்து உள்ளார போயிட்டு அங்க இருக்க வியூலாம் காட்டுறோம். அங்க வேற மாதிரி இருக்கும். இப்பவே நாங்க ஸ்டார்டிங் சும்மா பார்த்ததுக்கு அந்த ரிசர்வ் ஃபாரஸ்டா பார்க்க வேற மாதிரி சூப்பரா இருக்கு. சைலண்ட் வேலியா? நாங்க சைலண்ட் வேலியில இருக்கோம். இதுதான் சைலண்ட் வேலி. இது வந்து அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து இருக்கும். ஸோ இந்த வேலியை பற்றி ஒரு சின்ன ஜிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 1932 வந்து திஸ் வாஸ் அ வே டு மூனார். ஸோ இந்த வழியாக தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து மூனார் வந்து தமிழ்நாட்டுக்கிட்டேயும் கன்னியாகுமரி வந்து கேரளா கிட்டேயும் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டியூரிங் காமராஜ் பீரியட் தான் வந்து கன்னியாகுமரியை வந்து தமிழ்நாட்டுக்கும் மூணாரை வந்து கேரளாவுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால ஒரு 13 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இது வந்து அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டென்ஸ் ஃபாரஸ்ட், அதாவது ரெட் சாண்டல்வுட் அண்ட் ஆமா அந்த வைல்ட் அனிமல்ஸ் அப்படிதான் இருக்குன்றாங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி சைலண்ட் வேலி. ஓகே, சைலண்ட் வேலி.
நம்ம மதிக்கட்டான் சோலைக்கு இருக்கலாம். மதிக்கட்டான் சோலைன்ற ஒரு பிளேஸ் வந்து வியூ பாயிண்ட், அதை வந்து விசிட் பண்ணியிருக்கோம். வந்து பார்க்க அப்படியே அது ப்ரொக்கோலி மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது எதனால் இந்த பேர் வந்து இதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதில் வந்து நிறைய மூலிகை செடி இருக்குமா. இதில் ஏதோ ஒன்று ஜஸ்ட் அந்த மூலிகை செடி வந்து நம்ம மேலே பட்டா, நம்ம உள்ளே போயிட்டு அனிமல்ஸ் மேலேயோ ஹியூமன் யாராவது போகிறவங்க மேலே பட்டதுன்னா நம்மளோட தாட்ஸ் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரிய வகை மூலிகைலாம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தசபாசனம்னு சொல்லிட்டு ஒரு அதால் ஆன ஒரு சிலை வந்து உள்ளார இன்னும் இருக்கான். அது வந்து எவ்வளோ பேர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியுமே அது வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இங்கே கொடைக்கானல் யாராவது வரீங்க, ட்ரிப்பு வரீங்க, அந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு டூரிஸ்ட்டாக அப்படி பார்த்துட்டு போகிறது, அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதுமாதிரி சைலண்டாக இங்கே உட்காந்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர்ட்ஸோட அந்த சர்ப்பிங் சவுண்ட் கேட்குது. சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக கேட்குது. அண்ட் இது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீல் இருக்குது. ஆமாம், நாங்கள் இங்கே குடிசை கொடுத்தாங்களா. A few moments later. Hey hi guys. So finally நாங்க வந்து பெல்ஜியம் லேக் வந்து ரீச் பண்ணிட்டோம். நல்ல மழை, சாமையா மழை பெய்யுது. 2 ஜீவராசிகள் வராம வந்து வேன்லயே உட்கார்ந்து மழையில நஞ்சா கலஞ்சிருவாங்களா, அதனால மழை வரல. இல்ல ஒத்துக்காது, ஜெனியூனா ஒத்துக்காது. எங்களுக்கே வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கண்டினியூட்டி நாங்க வந்திருக்கோம். இங்க லேக் வந்து ரொம்ப அழகா இருக்கு மழையில வந்து பார்க்கிறதுக்கு. இந்த இடமும் வந்து வர்த் வாட்சிங். ஓகேங்களா, வர்த் வாட்சிங். ஸோ கொடைக்கானல் வந்தீங்கன்னா இதில் பாஸ் வாங்கிட்டு கம் இன்டு தி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் விசிட் மதிக்கட்டான் சோலை அண்ட் பெல்ஜியம் லேக். பை கைஸ். பை. ஹலோ கைஸ், வெல்கம் டு RNT Vlogs. நாங்கள் வந்து டே 2 அட் கொடைக்கானல் நாங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து செம்ம மழை. we did not expect this. பாருங்க, ஒரு பெரிய ஸ்லோப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி, 7 Nels ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி. மூஞ்சிக்கரை, அது என்னடா என்ன சொன்னாங்க, மூஞ்சிக்கரை எது நீ குனிஞ்சிக்கிற நான் சாப்பிடணுமா? ஐயோ பைத்தியக்கார. மூஞ்சிக்கரை ஜங்ஷன்ல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் பிளேஸ், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, லைக் ஃபேஸ்க்கு போடுறதுலேருந்து லைக் ஹேர் ஆயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ஸ்கின் கேர் எல்லாமே இங்கே இருக்கு. சாக்லேட்ஸும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டீ, காஃபி, ஷாம்பூஸ் இதெல்லாமே இருக்கு. என்ன வாயில் பகை வருது? வரல, வாங்க போகலாம். அதில் பகை வரலாம். வீடியோவில் வந்து நிறைய பேச சொல்லியிருக்கேன், அவர் கண்டிப்பாக பேசுவார். ஜஸ்ட் நம்ம உள்ளார என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஷாப் பேர் வந்து 7 Nels ஹெர்பல்ஸ். இது கொடைக்கானல் ஹோல்சேல் ஃபேக்ட்ரி, நம்ம அவுட்லெட்டு எல்லாமே. சரிங்களா, இது வந்து நம்ம கொடைக்கானல் ஸ்பெஷலில் வந்துட்டு காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி, இது பியூராக ஒரிஜினலாகவே இருக்கும். டீ பவுடர் வந்துட்டு எல்லாமே நமக்கு எல்லா ஃப்ளேவருமே இருக்குது. ஜிஞ்சர் டீ, ஏலக்காய் டீ, மசாலா டீ, பிளெயின் டீ, உங்களுக்கு வேணுன்னா பிளெயின் டீ எல்லாமே இருக்குது. ஷாம்பு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து சார்கோல் ஷாம்பு, இது வந்து ஆம்லா ஷாம்பு, ஹைபிஸ்கஸு, இது ஆலோவேரா, இது கோகோனட்டு, இது ஆனியன், எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட் தான். ஓகே, அதில் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் ஐட்டம்ஸ் வேணும்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷில் இது எல்லாமே இருக்குது. ஆலோவேரா ஃபேஸ் வாஷு, சார்கோல் ஃபேஸ் வாஷு, இது வந்து சாஃப்ரான், இது வந்து பப்பாயா, இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் வரும். இது வந்து சிட்டிடோரா. சரிங்களா, இதை வந்து 100 ml யூஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா டாண்ட்ரஃப் எதுவுமே வராது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா சீலோட தான் இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் சீலோட தான் இருக்கும் எல்லாமே. ஆமாம், கல்லை தேய்ச்சி அப்படி யூஸ் பண்ணணும். என்னடா கருமாது, நான் நல்லா உள்ள எடுத்துறேன். நீ ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறோம். நைட் நீ பாடி நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளவு வாங்கியிருக்கோம்னால எனக்கு எல்லாருக்கும் ஒரு பர்ஃபியூம் வந்து ஃப்ரீயா தருவீங்க. எங்களுக்காக ஒரு பர்ஃபியூம் ஃப்ரீயா தர மாட்டீங்களா? 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு வாங்கணும்.
கரெக்டு தானே வாங்கி தரீங்களா? இந்த அண்ணன் தான் வந்து நாங்கள் ட்ரிப்புக்கு வந்ததுலேருந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இவரோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே போடுறேன், வந்தா அவரோட விழாவை புக் பண்ணுங்க. ஆமா, அவருடைய பொங்கல் சூப்பரா இருக்கு. ஆமா, பொங்கல் வந்து சீரக சம்பால பொங்கல் செஞ்சு தர்றாரு, சூப்பரா இருந்தது. செம்மையா இருக்கு பொங்கல். நான் ஒரு வணக்கம் சொல்லுங்க. தம்பி வணக்கம் தம்பி. A few moments later. ஸோ ஃபைனலி நாங்கள் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இங்கே வந்து 7 Hills ஹெர்பல்ஸ் வந்து இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி, இங்கே வந்து அவுட்லெட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஆஃப் த ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சோம், நான் ஆஃப் த ப்ரைஸ் தான் கொடுக்கல, மேக்ஸிமம் வந்து லைக் ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு லொக்கேஷன் போகிறோம், டெம்பிள் மாதிரி ஒரு லொக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு டெம்பிள் லொக்கேஷன் போகிறோம். ஓகே ஃபாலோவர்ஸ், பாய். இதெல்லாமா அடிச்சு